வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய டிராபுக்கு இன்னைக்கு தேதி 26ஆம் தேதி 1வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா இந்த டிராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்காண்டி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 26ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கான ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் நமக்கு நேற்று வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் 1 2 3 ரிசல்ட்டு நேற்று வந்த ரிசல்ட்டு 1 மணிக்கு. இன்றைக்கி 1 மணிக்கு நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏ போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் மட்டும் நம்ம 2 நம்பர் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 9 மட்டுமே எடுத்திருக்கேன், பி போர்டில் 1 தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் 4ஐயும் 7ஆம் நம்பரையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கம்மியான நம்பர்ஸாக இங்கே நம்ம கெஸ்ஸிங்காக கொடுக்குறோம். ரெகுலராக டேருக்கான கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நான் 7ஆம் நம்பரை 1000% ஸ்ட்ராங் பண்ணி ஒரே நம்பராக கொடுக்குறேன். ஆல் போர்டு 7. ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 7 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே கிடையாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம கெஸ்ஸிங் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம், அதிகமான நம்பர்ஸ்லாம் இங்கே கொண்டு கொடுக்க கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பராக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான நம்பராக சொல்கிறேன், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7ஆம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே பாட்ஸில் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். 194 இது ஒரு பாட்ஸு, 194 ஒரு பாட்ஸு, 197 ஒரு பாட்ஸு. பாட்ஸு நம்பரில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸை நம்ம கொடுக்குறோம். பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி 2 நம்பர் தான் நல்ல நம்பராக கொண்டு உங்களுக்காண்டியே கொடுக்குறோம். 194ஐயும் 197ஐயும் எல்லா நம்பர்களுமே பாட்ஸு நம்பராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பாட்ஸில் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய 1 மணிக்கு டியருக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். டியர் ரிசல்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 19 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 17 94 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம், அதிகமான நம்பர்ஸ்லாம் இங்கே கொண்டு கொடுக்கல. 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில்
19, 17, 94, 97 எல்லா நம்பர்களுமே இந்த நம்பரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து இந்த 4 நம்பரை ஸ்ட்ராங்காக வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பராக தான் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். அதாவது இன்றைக்கி பிசி மட்டுமே வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 17 ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 97 பிசி மட்டும் வந்தாலுமே சரிங்களா. பிசியில் மட்டுமே நான் கொடுக்குறேன். 3 நம்பர் தான் கொடுக்குறேன். 5 செட்டு வச்சிங்கன்னா கூட 15 செட்டு தான் வரும். 180 ரூபா தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5000 ரூபா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிசி மட்டுமே கொடுக்குறேன். நல்ல நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கீங்க. 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்க விரும்பலை. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் சில நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுனாலும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 914, 794, 125, 214 மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸையும் பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. 1 மணிக்கான பெண்டிங் நம்பர் சார்ட்டு தான் இது. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 3 வந்து 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பர். ஏ போர்டில் 6 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஏ போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 9 வரும் அப்படின்னு சொல்லி சிங்கிள் நம்பராக தான் போர்டு நம்பரில் நம்ம எடுத்திருக்கோம். பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணி பார்க்கையில் ஏ போர்டு 9 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து நமக்கு 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பர், நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர். சி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 7 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணி நமக்கு சி போர்டு பி போர்டில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வந்து எந்த போர்டில் வேணாலும் வரலாம். அதாவது இந்த பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம வந்து கெஸ்ஸிங்காக கொடுத்து இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் சில நம்பர்ஸ் வந்து நான் பார்க்கையில் வந்து என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 935 நல்ல ஒரு நம்பராக இருக்கும், எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 3 ஏ போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்படி ஏ போர்டு 3 வந்து பி போர்டில் 9 வந்துச்சுன்னா சி போர்டு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 397 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 977ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த டபுள்ஸ் வந்துச்சுன்னா 977, 397, 935 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாக தான் 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 3 நம்பர் எடுத்திருக்கி
நம்ம சார்ட்டை மேட்ச் பண்ணி மொத்தம் 4 நம்பர் எடுத்திருக்கோம். மொத்தமே வந்து 7 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 7 நம்பர்ஸ்குள்ளே இருந்தே உங்களுக்கு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே கலந்து வைக்கலாம். டியருக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எந்த மாதிரி நம்பர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 59 14 59 14ங்கிற நம்பரையும் எல்லாருமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 51 25 இந்த நம்பரையும் ஒரு செட்டு எல்லாருமே வைக்கலாம். நல்ல நம்பர் தான். 51 25 59 14 09 35 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்தோம். 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.